அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று செவ்வாய்க்கிழமை சஷ்டியும் வருகிறது. தீராத கடன் தீர சித்தர்கள் பயன்படுத்திய இந்த குறிப்பிட்ட நேரத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள். கட்டாயம் உங்களுடைய கடன் அது எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் சரி, அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும். அந்த குறிப்பிட்ட நேரம் என்ன, அந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்றைய நாள் மிகவுமே சக்தி வாய்ந்த நாள். செவ்வாய்க்கிழமையே முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உகந்த நாள். அதிலேயே சஷ்டியும் நம்மளுக்கு வருகிறது. அதுவும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய அற்புதமான நாள். இந்த நாள்ல குழந்தை வரத்திற்காக விரதம் இருப்பவர்கள், கணவன் மனைவியாக இருவரும் ஒன்று சேர்ந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குழந்தை வரத்திற்காக மட்டும்தான் நாம விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை முருகனிடம் பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க உபவாசமாக இருந்து கூட முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்யலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, கடன் தீர்ப்பதற்கு இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதிலேயும் செவ்வாய்க்கிழமை அன்று பல சித்தர்கள் சூட்சமமா கடனை தீர்ப்பதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ரகசியமான ஒரு விசேஷமான நேரம் தான். பொதுவாக செவ்வாய்க்கிழமையில வாங்கின கடனை திருப்பி கொடுத்தா நாம கடன் முழுவதும் தீர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்படி செஞ்சுமே ஒரு சிலருக்கு பயன் அளிச்சிருக்காது, அந்த பயன் கிடைச்சிருக்காது, பலன் அளிச்சிருக்காது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்க பயன்படுத்தி பாருங்க. நிச்சயம் உங்களுடைய கடன் மொத்தமும் தீர்ந்துவிடும். ₹1 கூட மீதி இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான நேரம் தான் இந்த நேரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மள கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை திருப்பி செலுத்த முடியாமல் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இது ஒரு அருமருந்தாகவே உங்களுக்கு விளங்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததே. மதியம் 1 to 1:15 மணி வரைக்கும், அதாவது 1 மணியிலிருந்து 1:15 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க கிட்ட கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் நீங்க ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்க வேலைக்கு வந்துட்டோம், நாங்க இந்த நேரத்துல எல்லாம் எப்படி எங்களால வாய்ப்பே கிடையாது, இல்லைன்னா நாங்க பேங்க்ல தான் வாங்கியிருக்கோம், இந்த நேரத்துல எல்லாம் இந்த நாள்ல நம்ம கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அந்த 1 மணியிலிருந்து 1:15 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 50 மினிட்ஸை நீங்க சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு ஆபீஸ் கவர் வாங்கிட்டு அந்த ஆபீஸ் கவர்ல சிகப்பு நிற பேனா, பென்சில், மார்க்கர் எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். எந்த பேங்க்ல நீங்க கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த பேங்கோட நேமு, என்ன அமௌண்ட் அப்படிங்கிறதையும் நீங்க எழுதிடணும். அந்த தொகையை நீங்க அந்த கவருக்குள்ளார வச்சிருங்க. வச்சுட்டு ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க. அதுவும் இல்லைன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆஃபீஸ் கவரில் அந்த தொகையை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த தொகையை எடுத்து வச்சிருங்க. இதை பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்க யார்கிட்ட, இப்போ ஒரு பேங்க்லயா இருக்கட்டும், இல்லை யாராவது ஒரு நபர்கிட்ட நீங்க வாங்கியிருந்தாலும் அந்த கடனை நீங்க திருப்பி கொடுப்பீங்க, இல்லைன்னா ஒரு இஎம்ஐயா நீங்க கட்டுவீங்க பாத்தீங்களா? அப்போ பொழுது நீங்க எடுத்து வச்ச அந்த அமௌண்ட்டையும் அந்த பணத்தையும் நீங்க சேர்த்து அவங்க கிட்ட கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது கடன் முழுவதும் தீர்ந்துவிடும். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த 1 மணியிலிருந்து 1:15 மணிக்குள்ள அவங்கள பார்த்து உங்களால் அந்த தொகையை, அந்த பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுத்துடுங்க. இல்லை பேங்க்ல வாங்கியிருக்கோம், எங்களால் இந்த டைம்ல கொடுக்க முடியாது, நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இப்போதான் இந்த பதிவை பார்த்தோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் செய்யக்கூடிய இடத்தில் இருந்தே இந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்து தனியாக வச்சிருங்க. நீங்கள் திருப்பி அவங்க கிட்ட பணம் கொடுக்கும் பொழுது இந்த தொகையும் சேர்த்து கொடுங்க. ஏன் இந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு இவ்வளவு விசேஷம் அப்படின்னா, இந்த 1 மணியிலிருந்து 1:15 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் குளிகை நேரமும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரையும் இருக்குது. இந்த குளிகை நேரமும் செவ்வாய் ஓரையும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் என்ன ஒரு செயலை செய்கிறோமோ அது திரும்ப திரும்ப செய்வோம் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் நீங்கள் கடன் அந்த நேரத்தில் திருப்பி கொடுத்தீங்கன்னா வரக்கூடிய
வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு இவ்வளவு ஒரு விசேஷம். இது வந்து இந்த நாளில் நீங்கள் செய்ய முடியலை அப்படின்னா கூட வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் அந்த 1 மணியிலிருந்து 1:15 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 1 மணியிலிருந்து 1:15 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் குளிகை நேரமும் செவ்வாய் ஓரை நேரமும் இணைந்து தான் வரும். அதனால் இந்த வாரம் நீங்கள் தவற விட்டால் கூட வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் தாராளமாக இந்த நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, எங்களுக்கு இந்த நேரமும் வந்து எங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிறவங்க இரவு 8 மணியிலிருந்து அந்த 8:15 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நீங்கள் இதே முறையை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். யாருக்கிட்டையாவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா கடன் கொடுக்கக்கூடிய இப்போ ஒரு தட்டை வந்து ஒரு 10,000 வாங்கியிருப்போம், நம்ம கையில் வந்து ஒரு 2,000 இருக்கும். அதை இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கும் பொழுது மீதி இருக்கக்கூடிய அந்த 8,000 எப்படியாவது நீங்கள் கொடுத்து அந்த கடனை முடிச்சிடுவீங்க. இது வந்து நான் உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு கடன் இருக்குதோ அந்த நபர்கிட்ட நீங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது சீக்கிரமாகவே அந்த கடனை வந்து நீங்கள் திருப்பி கொடுத்துருவீங்க. இப்போ பேங்க் லோன் வாங்கியிருக்கோம், நாங்கள்லாம் அந்த டைமில் செய்ய முடியாதுங்கிறவங்க நான் சொன்ன மாதிரியே ஆஃபீஸ் கவரில் நீங்கள் அந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு இஎம்ஐ கட்டும் பொழுது அந்த பணத்தை வந்து சேர்த்து நீங்கள் கட்டணும். இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அவ்வளவு விசேஷங்க. பல சித்தர்கள் வந்து குறிப்பிட்டு இந்த நேரத்தை வந்து குறித்து கொடுத்து அவங்கள வந்து அவங்க கடனை வந்து திருப்பி செலுத்தக்கூடிய அந்த நேரத்தை வந்து செஞ்சுருக்காங்க. நீங்களும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ₹1 கூட மிச்சம் இல்லாமல் எல்லா கடனையும் திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த நேரம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வரத்திற்காக வேண்டிக்கிட்டு நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. மாலை நேரங்களில் உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று 2 நெய் தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மேலும் வந்து உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். நம்ம கர்ம வினைகளை பொறுத்து தான் நம்ம கடன் வாங்குறது, கஷ்டப்படுறது, குழந்தை பேர் கிடைக்கிறது எல்லாமே. அப்போ எந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் பொழுதும் இந்த கர்ம வினை வந்து முன்னாடி நிற்கும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோமோ நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து குறையும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை இது மாதிரி நாட்களில் முருகப்பெருமானை வந்து நாம் கட்டாயம் வழிபாடு செய்ய சொல்கிறோம். நீங்கள் ஏற்கனவே இந்த முருகப்பெருமானை நினைத்து என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு தனியாக பதிவு கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த குறிப்பிட்ட நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய கடன் முழுவதும் தீருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.